ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்தங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட ஒரு பகுதியை ஒரு பின்பகுதி, பலன் கொண்டு திடன் மனதா நீ போகும் இடமெல்லாம் புத்திமானா நடந்து கொண்டபடினால் அதை விட்டு விலகி இடதுபுறத்தில் விலகி இருப்பாயாக. அப்போ இந்த வார்த்தையை யோசுவாவுக்கு ஆண்டவர் தந்த வார்த்தை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்துவது என்று அவருக்குள்ளே ஒரு வேதனையாக இருந்தாலும் ஆண்டவர் மோசே பிறகு இந்த யோசுவாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அவன் தான் தலைவன் என்று அவனை நியமனம் பண்ணுறார். ஆனால் கர்த்தருடைய வல்லமையான கரம் யோசுவாவுக்கு ஒரு பலத்த கரமாக மாறுகிறார். கர்த்தர் யோசுவாவை ஆசீர்வதிக்கிறார். யோசுவா அவருடைய கட்டளையை கை கொண்டபடியினால் அவருக்கு ஆசீர்வாதம் பாலும் தேனும் ஓடும் தேசத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். இந்த நவம்பர் மாதங்களில் யாரெல்லாம் தேவனுடைய அந்த அவருடைய கட்டளை கை கொள்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த நவம்பர் மாதத்தில் ஒன்றுக்கும் கவலைப்பட இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய வலதுகரம் உங்களோடு இருக்கும். அவர்களை விட்டு விலகி சுயபுத்தியினால் விட்டு விலகும் போது தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த நவம்பர் மாதத்தில் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த யூடியூப் மூலமாக நீங்கள் பார்த்து வருகிற இந்த வார்த்தையை உங்களுக்கு மென்மேலும் பலனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுபோல் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபி